இந்த பூனை சமையல்காரனாக முயற்சி செய்தால் என்ன ஆகும்? அதுதான் இன்றைய கதை. ஒரு சிறிய ஊரில் புட்டு என்று பெயர் கொண்ட ஒரு ஆரஞ்சு நிற பூனை இருந்தது. புட்டு மிகவும் சுறுசுறுப்பானது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, அது மிகவும் ஆர்வலன். ஒரு நாள் காலை வீட்டில் இருந்த பால் கண்ணாடியை பார்த்ததும் புட்டுவுக்கு ஒரு பெரிய யோசனை வந்தது. இன்று நான் சமையல்காரன் என்று மனசுக்குள் முடிவு செய்தது. அது மெதுவாக மேசை மீது ஏறியது. அடடா, மேசை குலுங்கியது. புட்டு சமநிலையை பிடிக்க முயற்சித்தது. ஆனால் டபாங், பால் கீழே சிந்தியது. அம்மா சமையலறைக்கு ஓடி வந்தார். யார் இதை செய்தது? புட்டு உடனே அருகிலிருந்த பொம்மை கரடியை காட்டி மியாவ் என்று சொன்னது. அம்மா சிரித்தார். புட்டு, உன் மீசையில பால் ஒட்டிக்கிட்டே இருக்கு. புட்டு வெட்கப்பட்டு தலையை குனிந்தது. அடுத்த நாள் புட்டு மீண்டும் ஒரு திட்டம் போட்டது. இந்த முறை அது பந்தை துரத்திக் கொண்டே ஓடியது. பந்து சோபாவுக்கு கீழே போனது. புட்டு உள்ளே சென்று பந்தை எடுக்க முயற்சித்தது. ஆனால் வெளியே வர முடியவில்லை. மியாவ் மியாவ் என்று கத்த ஆரம்பித்தது. வீட்டுக்காரர்கள் சோபாவை தூக்கி பார்த்தார்கள். புட்டு தூசியில் முழுக்க மூழ்கி வெளியே வந்தது. அதன் முகம் முழுக்க சாம்பல் போல இருந்தது. அந்த நாளிலிருந்து புட்டு ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. ஆர்வம் நல்லது, ஆனால் சின்ன சின்ன யோசனை பண்ணிதான் வேலை செய்யணும். அதற்கு பிறகு புட்டு சமையல்காரனாக இல்லாமல் நல்ல பால் குடிக்கும் பூனையாகவே இருந்தது. கதையை கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னும் நிறைய கலகலப்பான கதைகள் வருது, மிஸ் பண்ணாதீங்க.